வணக்கம். என்னோட பேர் வந்து ரமேஷ். என்னோட கம்பெனி நேம் வந்து சோசியல் ப்ரோ 360. நாங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ரொம்ப அட்வான்ஸ் லெவலாம் பண்ணல. இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் வந்து நிறைய பேர்ட்ட படிச்சிருக்கிறேன். 2000, 3000. பட் அதாவது ஏன்னா நீங்கள் என்ன ஒரு ஓப்பன் அப் அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த முழுசாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துறாங்க. அதுதான் மெயின் திங். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சா அதை விட தரமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்களை பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல் எங்கே கிடச்சா சோசியல் கிடச்சிச்சு. அட்வான்ஸ் லெவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அதை நல்லா கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் பியூர் தமிழ். நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜில் படிக்கும்போது இன்னும் நிறையாவே கற்றுக்கலாம். பட் நான் கற்றுக்கிட்ட பார்த்தா இங்கிலீஷு ப்ளஸ் தமிழில் இருந்துச்சு. பட் பெட்டராக இல்லை தான். இங்கிலீஷ்லேயும் கற்றுக்கிட்டோம். பட் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கும் இன்னும் நமக்கு ஆழமாக புரியும். சில தெரியாத அட்வான்ஸ் லெவல் கான்செப்டையும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாமே ஏஐ ட்ரெண்டிங்கில் போயிட்டு வரும். ஸோ ஏஐ ட்ரெண்டிங்கில் எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம விஷ்ணுபுரோட நிறைய விஷயம் டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னா விஷ்ணுபுரோட போனால் நம்ம ஈஸியாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். சோசியலுக்கு முன்னாடி என்னோட ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 1x இருந்துச்சு. இப்போ என்னோட ஏர்னிங் வந்து 3xலேருந்து 3x 5x வரைக்கும் போயிடுச்சு. முன்னாடி வந்து 50,000 60,000 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கம்பெனி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் 11 lakhs நியர்பை. இப்போ இது ஷார்ட் பீரியடில் ஒரு 5 monthsக்குள்ள எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 11 lakhs மேலே ஏர்ன் பண்ணி போயிட்டு இருக்கோம். நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணணும், பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. சேல்ஸ் ப்ராசஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. அது போக நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி மூலமாக எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லாவே கிடைக்குது.